அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நட்டமடையும் நூற்றுக்கணக்கான அரச நிறுவனங்கள் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு. கடவுச்சீட்டு அலுவலகத்தை 24 மணி நேரமும் திறந்து வைக்க நடவடிக்கை. அனுர வாக்குறுதி. தீயுடன் சங்கமமானது மாவையின் உடல். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. வாகனங்களின் விலை குறையும் சாத்தியம். ஜனாதிபதி அறிவிப்பு. முட்டை மற்றும் கோழியிறைச்சியின் விலையில் வீழ்ச்சி. யாழில் குளத்திலிருந்து முதியவரின் சடலம் மீட்பு. கொள்ளுப்பட்டி விடுதியில் தங்கியிருந்த வெளிநாட்டு பெண் உயிரிழப்பு. பாகிஸ்தானிய கடற்படை கப்பல் இலங்கையில். இராணுவ போலீஸ் சீருடைகளுடன் 4 சந்தேக நபர்கள் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். நட்டமடைந்து கொண்டிருக்கும் 113 அரச நிறுவனங்களை மறுசீரமைக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். கைத்தொழில் அமைச்சின் நிறுவனங்களின் அதிகாரிகளுடனான சந்திப்பொன்றில் அமைச்சின் செயலாளர் திலக ஜெயசுந்தர இந்த தகவலை தெரிவித்துள்ளார். அரசாங்க நிறுவனங்களின் செயற்பாடுகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருந்த குழுவின் பரிந்துரைகளுக்கு ஏற்ப இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆரம்ப செயற்பாடுகள் இன்னும் 2 வாரங்களுக்குள்ளாக முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. தற்போதைக்கு கடவுச்சீட்டு பெறுவதில் நிலவும் நெருக்கடிகளை குறைக்கும் வகையில் மிக விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை 24 மணி நேரமும் திறந்து வைக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். கடந்த சனிக்கிழமை குருநாகல் கல்கமுவ பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதும் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி, இந்த நாட்டில் இன்று ஊழல் மோசடியற்ற ஆட்சியொன்று உருவாக்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் நம்பிக்கையுடன் நாட்டுக்கு வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. நம் நாட்டின் வரலாற்றில் உலக வங்கி வழங்கிய அதிகூடிய தொகையொன்றை அடுத்த வருடமளவில் இந்நாட்டு விவசாயத்துறை அபிவிருத்திக்காக வழங்க உள்ளது. இவ்வாறாக நாங்கள் ஒவ்வொரு விடயங்களிலும் மாற்றங்களை படிப்படியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று கடவுச்சீட்டு நெருக்கடியை தீர்ப்பதற்கும் நாங்கள் விரைவில் நடவடிக்கை மேற்கொள்வோம். தற்போதைய கடவுச்சீட்டு நெருக்கடியானது முன்னே அரசாங்கத்தினால் உருவான ஒன்று. எனினும் அதனை தீர்க்கும் வகையில் விரைவில் 24 மணி நேரமும் கடவுச்சீட்டு அலுவலகத்தை செயற்பட வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். அதற்காக ஓய்வு பெற்றுள்ள ஊழியர்களை மீண்டும் தற்காலிக அடிப்படையில் சேவையில் இணைத்துக் கொள்ள தீர்மானித்துள்ளோம். அதனூடாக விரைவில் கடவுச்சீட்டு பெறுவதில் உள்ள நெருக்கடிகளை தீர்த்து வைப்போம். அதேபோன்று இந்த வருடத்துக்குள் அரசு சேவைக்கு சுமார் 30,000 பேரை இணைத்துக் கொள்ள எதிர்பார்க்கின்றோம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மாவி சேனாதிராஜாவின் உடல் தகனம் செய்யப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான மாவி சேனாதிராஜா உடல்நலக்குறைவினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் மாவட்டப்புறத்தில் உள்ள அவரது இல்லத்தில் கடந்த 3 நாட்களாக பொதுமக்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை அவரது இறுதிக்கிரியைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று மதியம் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் ஜனவரி மாதத்தில் அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி மாதத்தில் 4,943 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்திலே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அதன் எண்ணிக்கை 1,382 என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கம்பஹா மாவட்டத்தில் 764 டெங்கு நோயாளர்களும் காலி மாவட்டத்தில் 315 டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் குறித்த காலகட்டத்தில் 2 டெங்கு நோயால் உயிரிழந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கடந்த ஆண்டு நாட்டில் 49,887 டெங்கு நோயாளர்களும் 24 டெங்கு இறப்புகளும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் விலை ஆரம்பத்தில் அதிகமாக இருந்தாலும் காலப்போக்கில் வரிகளை குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
பிப்ரவரி 1 முதல் அனைத்து வகையான வாகனங்களையும் இறக்குமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான அரசாங்கத்தின் முடிவு குறித்து கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். வெளிநாட்டு இருப்புகளில் தாக்கம் ஏற்படுவதை கவனத்தில் கொள்வதன் அவசியத்தை வலியுறுத்தி இந்த முடிவு கவனமாக எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை டாலர் வீதத்தின் அதிகரிப்பு காரணமாக வாகன விலை அதிகமாகவே இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், வாகனங்களுக்கான தேவை திடீரென அதிகரித்தால் மற்றொரு நெருக்கடியை நாடு எதிர்கொள்ள முடியாது என்பதன் காரணமாகவே சில வரிகளை விதித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சந்தையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் சில்லறை விலைகள் கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி ஒரு முட்டையின் விலை ரூபாய் 26 முதல் 30 வரையிலும், கோழி இறைச்சி கிலோகிராம் ஒன்றின் விலை ரூபாய் 650 முதல் 850 வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முட்டை மற்றும் கோழி உற்பத்தி அதிகரித்துள்ளதாலும் தேவை குறைந்தாலும் விலைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சிறப்பு அங்காடிகளில் 10 முட்டைகள் கொண்ட ஒரு பொதி ரூபாய் 500 முதல் 520 வரை விற்கப்படுவதாகவும் நுகர்வோர் குறிப்பிட்டுள்ளனர். அத்தோடு கோழி இறைச்சி கிலோகிராம் ஒன்று 600 ரூபாய் மொத்த விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று தெற்கு பகுதியில் உள்ள குளத்திலிருந்து உடலில் கயிறு கட்டிய நிலையில் முதியவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலமானது இன்று அதிகாலை மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் 70 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த முதியவர் வேதனை தாங்க முடியாமலே தனது உயிரை இவ்வாறு மாய்த்து கொண்டதாக தெரிய வருகிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மருதங்கேணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளுப்பட்டியில் உள்ள RAD மெல் மாவட்டத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த வெளிநாட்டு பெண்ணொருவர் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். உயிரிழந்தவர் 24 வயதுடைய இங்கிலாந்து பெண் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விடுதியில் தங்கியிருந்த அவருடன் தங்கியிருந்த மற்றொரு தம்பதியினர் தற்பொழுது சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பாகிஸ்தான் கடற்படை கப்பலான அஸ்லெட் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கடற்படை மரபுகளுக்கு இணங்க இந்த கப்பல் வரவேற்கப்பட்டது. PNS அஸ்லெட் கப்பல் முகமது அசார் அக்ரம் தலைமையிலான 123 மீட்டர் நீளமுள்ள ஒரு போர்க்கப்பலாகும். இந்த கப்பலில் 243 பேர் கொண்ட குழுவினர் பணியாற்றுகின்றனர். கொழும்பில் கப்பல் தங்கியிருக்கும் போது அதன் பணியாளர்கள் நாட்டின் சில சுற்றுலா தலங்களை பார்வையிடுவார்கள் என்று இலங்கையின் கடற்படை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் PNS அஸ்லட் 2025 பிப்ரவரி 4 அன்று இலங்கையை விட்டு புறப்படும். இதன்போது கொழும்பு கடலில் இலங்கை கடற்படையின் ஒரு கப்பலுடன் ஒரு பயண பயிற்சியை பாகிஸ்தானிய கப்பல் நடத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவம் மற்றும் போலீஸ் சீருடைகள், கைவிலங்குகள், ஒரு போலி கைத்துப்பாக்கி மற்றும் 32 அங்குல நீளமுள்ள 2 தந்தங்களுடன் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மகாபாகி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் எலப்பிட்டிவல, மகுள்பொகுன மற்றும் கொரகபே ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்களிடமிருந்து ராணுவ மற்றும் போலீஸ் சீருடைகள், கைவிலங்குகள், ஒரு போலி கைத்துப்பாக்கி மற்றும் 32 அங்குல நீளமுள்ள 2 தந்தங்களையும் கைப்பற்றியுள்ளனர். கைதானவர்கள் இருவரிடமிருந்து 12 கிராம் 780 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ராகம பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் 28, 29 மற்றும் 39 வயதுடையவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணையின் போது சந்தேக நபர்களில் ஒருவர் இராணுவத்தில் பணியாற்றியவர் என்பதும் தெரியவந்துள்ளது. மற்றொரு சந்தேக நபர் பாதாள உலக கும்பல் உறுப்பினரான டிராங்கெட்டியவின் நெருங்கிய உதவியாளர் என தெரியவந்துள்ளது. மேலும் அவருக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவை பெறவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.